Hi students, இந்த வீடியோல TCP segment format பார்க்க போறோம். So TCP segment format, a packet in a TCP called segment. நமக்கு TCPல வந்து ஒரு packet வருதுன்னா அது segmentா split ஆகுது. upper layerலேருந்து வர்ற டேட்டாவை வந்து என்ன பண்ணுது segmentா split ஆகுது. ஓகே, அது வந்து TCP protocol யூஸ் பண்ணோன்னா அதை TCP segmentன்னு சொல்கிறோம். ஸோ இந்த TCPல வந்து ஒரு header and data இருக்குது. இந்த header வந்து எவ்வளவு லெங்க்ல இருக்கும்னா 20 to 60 bytes லெங்க்ல இருக்கும். ஓகே, சப்போஸ் இதில் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேடிங் ஃபீல்டு இல்லைன்னா ஹெட்டரோட லெங்க் எவ்வளோ இருக்கும்னா 20 bytes இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் பேடிங் ஃபீல்டு வந்து 40 bytes லெங்க் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு அவைலபிளாக இல்லைன்னா நமக்கு ஹெட்டரோட லெங்க் வந்து 20 bytes. ஓகே, ஸோ இப்போ ஹெட்டர் கீழே இருக்க சப்ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சோர்ஸ் போர்ட் அட்ரஸ். ஸோ சோர்ஸ் போர்ட் அட்ரஸ் தான் என்ன? அது வந்து 16 பிட் ஃபீல்டு லெங்க்த்தில் இருக்குது. இட் டிஃபைன்ஸ் தி போர்ட் அட்ரஸ் ஆஃப் தி சோர்ஸ். சரியா? டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ்னா என்ன? அதுவும் 16 பிட் லெங்க்த்தில் இருக்குது. இட் டிஃபைன்ஸ் தி போர்ட் அட்ரஸ் ஆஃப் தி டெஸ்டினேஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சீக்வன்ஸ் நம்பர். சீக்வன்ஸ் நம்பர் எவ்வளோ லெங்க்த்தில் இருக்குது? 32 bits. ஸோ சீக்வன்ஸ் நம்பர்னா என்ன? வர்ற செக்மெண்ட் ஸ்ப்ளிட் ஆகும்போது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்கும். அதான் என்னென்னா சீக்வன்ஸ் நம்பர். எதுக்காக ரேண்டம் நம்பர் கொடுக்குது? ரிசீவர் சைடு போகும்போது இந்த செக்மெண்ட்ஸ் வந்து ஆர்டர் அவுட் ஆஃப் ஆர்டரில் போயிடுச்சுன்னா ரிசீவர் சைடு வந்து அந்த சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி செக்மெண்ட் வைஸாக ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணும். ஓகே, தட் இஸ் ஃபார் சீக்வன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் என்னென்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர். அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எவ்வளோ பிட் லெங்க்த்தில் இருக்குது? 32 bits ஃபீல்டாக இருக்குது. இதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். அதாவது சென்டர் அண்ட் இது வந்து சென்டர், இது வந்து ரிசீவர். ஸோ ஒரு செக்மெண்ட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. செக்மெண்ட் 1 ஓகே வித் சீக்வன்ஸ் நம்பர் 1ல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா ரிசீவர் என்ன சென்ட் பண்ணணும்னா அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணணும். அப்படி தானே? ஸோ அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணும்போது டிசியில் அக்னாலஜ்மெண்ட் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்? 1 இந்த செக்மெண்டோட சீக்வன்ஸ் நம்பர் வந்திருக்கிற செக்மெண்டோட சீக்வன்ஸ் நம்பர் ப்ளஸ் 1. கரெக்டாக? அப்போ அக்னாலஜ்மெண்ட் வந்து இதில் 2. ஓகே, அதுதான் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணும். தட் இஸ் ரிசீவர் இஸ் எக்ஸ்பெக்டிங் தி நெக்ஸ்ட் செக்மெண்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு அதோட மீனிங். ஓகே, ஸோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இட் டிஃபைன்ஸ் தி acknowledgement number. Then next வந்து என்னன்னா header length. Okay, it defines, இது வந்து 4 bit field, it defines the length of the TCP header. TCP header ஓட length வந்து define பண்ணுது. And here this is for reserved area. Next வந்து ஒரு 6 bit control flags field இருக்கு. 6 control flag field இருக்குது. First வந்து என்னன்னா URG னா it indicates an urgent pointer. Okay, so in the URG வந்து செட் ஆயிருந்துச்சுன்னா the data will be processed urgently. Okay, so urgent dataன்னு சொல்லி அதை உடனே ப்ராசஸ் பண்ணோம். ACK means என்னன்னா acknowledgement. Okay, it represents the acknowledgement field in a segment. இது வந்து 0ல செட் ஆயிருந்துச்சுன்னா the packet data does not contain an acknowledgement. டேட்டாக்கு வந்து acknowledgement கிடையாதுன்னு அர்த்தம். Okay, next one வந்து PSHனா pushனா என்னன்னா it pushes the data directly to the receiving application. பஃபரில் எடுக்காமலே டைரெக்டாக என்ன பண்ணுது? ரிசீவருக்கு புஷ் பண்ணுது. ஓகே, ஆர்எஸ்டினா ரீசெட். இட் ரீசெட்ஸ் தி கனெக்ஷன். ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கனெக்ஷனை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு மீனிங். தட் இஸ் ரீசெட். தென் எஸ்ஒஎன் வந்து இட் சிங்க்ரனைசஸ், அதாவது கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். 2 ஹாஸ்ட் கடையில் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இந்த சிங்க்ரனைசேஷன் செட் ஆயிருந்துச்சுன்னா the data wants to establish a secure connection. ஓகே, செக்யூர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணுங்கிறது மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா FIN ஃபினிஷ். ஓகே, இட் இஸ் யூஸ் டு டெர்மினேட் எ கனெக்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணணும். இப்போ இது வந்து 1ன்னு எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா the device wants to terminate the connection. இந்த 6 தான் ஃப்ளாக் ஃபீல்டு. ஓகே, the next one is window size. ஸோ window size வந்து 16 bit ஃபீல்டில் இருக்குது. ஸோ 16 bit field, இது என்ன பண்ணோன்னா இட் ஸ்பெசிஃபைஸ் தி சைஸ் ஆஃப் தி டேட்டா. ஓகே, ரிசீவருக்கு எவ்வளவு டேட்டாவை அக்செப்ட் பண்ண முடியுமோ அதோட விண்டோ சைஸ் இதில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செக்ஸம். ஸோ செக்ஸம் என்ன பண்ணோம்? இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் எரர் இன் டேட்டாவில் இருக்கிற எரரை டிடெக்ட் பண்ண யூஸ் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அர்ஜென்ட் பாயிண்டர். ஸோ அர்ஜென்ட் பாயிண்டர் வந்து 16 bitsல இருக்குது. இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் urgently needed டேட்டாவை வந்து as soon as possible ரிசீவ் பண்ணுறதுக்கான ஃபீல்டு வந்து எனேபிளாக இருக்கும். தட் இஸ் அர்ஜென்ட் பாயிண்டர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் TCP செக்மெண்ட் ஃபார்மேட். ஓகே, ஸோ ஹெட்டர் 20 to 60 bytesல இருக்கும். ஹெட்டரோட சப்ஃபீல்டு இது எல்லாமே இருக்குது. அப்புறம் ரிமைனிங் வந்து டேட்டா ஆட் ஆகிருக்கும்.
ஓகே ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.